சென்னை பட்டினப்பாக்கம் இல்லத்தில் தாவிக தலைவர் விஜயுடன் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் சந்தித்திருக்கிறார். சென்னை பட்டினப்பாக்கம் இல்லத்தில் தாவிக தலைவர் விஜயுடன் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் சந்தித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இன்று தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த செங்கோட்டையன் தற்போது சென்னை பட்டினப்பாக்கம் இல்லத்தில் தாவிக தலைவர் விஜயுடன் சந்தித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ் வழங்க கேட்கலாம். சந்தோஷ், இது தொடர்பான மேலதிக விவரம். வணக்கம். அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இன்று அந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்திருந்த நிலையில் யாருடன் இணையப் போகிறார் என்ற கேள்வி என்பது தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு பெரும் பரபரப்பையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நிலையில்தான் சென்னை பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக தலைவரினுடைய விஜய் இல்லத்தில் முக்கிய நிர்வாகிகளுடன் அக்கட்சி ஆலோசனை என்பதும் நடத்தி வருகின்றனர். இந்த சூழலில் தற்போது ஒரு 2 நிமிடத்திற்கு முன்புதான் செங்கோட்டையன் அவர்கள் தற்போது இந்த ஆலோசனை கூட்டத்திலும் கலந்து கொள்வதற்காக விஜய் இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிறார். குறிப்பாக யாருடன் இணைய போகிறார் என்ற கேள்வி பெருமளவு எழப்பட்டிருந்த நிலையில் தற்போது அதனை உறுதி செய்யக்கூடிய வகையில்தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமையில் விஜய் தலைமையில் இந்த நாளைய தினம் பனையூரில் பங்கேற்க இருப்பதாகவும் அதே போல கட்சியில் இணைவதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். இந்த நிலையில் தான் தற்போது காலை முதலில் இருந்தே பரபரப்பாக இருந்த அரசியல் களத்தில் தற்போது விஜய் இல்லத்திற்கு வருகை தந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இன்றைய தினம் காலை தலைமைச் செயலகத்தில் அவர் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை சபாநாயகரிடம் கொடுத்த பிறகாக சட்டமன்ற உறுப்பினர்கள் விடுதிக்கு சென்றிருந்தார். அங்கிருந்து புறப்பட்டவர் எங்கே சென்றார் என்ற கேள்வி என்பதும் எழுந்திருந்தது. குறிப்பாக பல்வேறு கட்ட ஆலோசனைகள் என்பது நடத்தப்பட்டிருந்ததாகவும் தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக பார்த்தோம் என்றால் ஆதவர்ஜினா அவர்களிடம் தொடர்ச்சியாக அவர் அந்த இணைப்பில் இருந்தும் அதே போல தாவேகாவில் இணைப்பதற்கான அந்த வாய்ப்புகள் குறித்தும் தொடர்ச்சியாக பேசப்பட்டிருப்பதாக தெரிவித்திருந்தனர். தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தால் ஒரு முக்கிய அரசியல்வாதியாக திகழக்கூடியவர். குறிப்பாக 9 முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்தவர். அதனால் அவருக்கு எந்த மாதிரியான பொறுப்புகள் கொடுப்பது என்பதில் தான் தாவேகாவில் சிக்கல்கள் நீடித்திருந்ததாகவும் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் தான் மாநில அளவிலான பொறுப்பு ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருந்தனர். அந்த வகையில் மாநில அமைப்பு பொதுச் செயலாளர் பொறுப்பு என்பதும் தமிழக வெற்றி கழகம் கொடுக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் கொடுத்திருந்தனர். இடையில் குறிப்பாக 2 தினங்களுக்கு முன்பாக திமுகவும் அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் தற்போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய இல்லத்திற்கு, அதாவது பட்டினப்பாக்கம் இல்லத்திற்கு அந்த ஆலோசனை மேற்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் செங்கோட்டையன் வருகை தந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட தாவேகாவில் இணைப்பதற்கான அந்த ஒரு இணைப்பு என்பதனை உறுதி செய்திருக்கிறார். விஜயுடன் நேரடியாக ஆலோசனையில் தற்போதுதான் அதிகாரப்பூர்வமாக சந்திப்பு என்பது நிகழ இருப்பதாகவும் ஒரு சில வினாடிகளில் இன்னும் அறிவிப்புகள் வர இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் தான் நிச்சயமாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கின்றனர். காலை, அதாவது சரியாக 1 மணிக்கு தனது இந்த பட்டினப்பாக்கம் இல்லத்திற்கு விஜய் வருகை தந்திருந்த நிலையில் இதற்கு முன்பாக, அதாவது ஒரு 4 மணி அளவில் தான் சென்னை தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்த் மற்றும் தேர்தல் பிரச்சார மேலாண் பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா மற்றும் நிர்மல் குமார் உள்ளிட்டோர் வருகை தந்திருந்தனர். முக்கிய நிர்வாகிகளுடன் அக்கட்சியினுடைய தலைவர் விஜய் தொடர்ச்சியாக ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தார். குறிப்பாக செங்கோட்டையனை இதற்கு முன்பாகவே பேசி உறுதி செய்யப்பட்டிருந்த நிலையில் எப்போது இணைவார் என்ற கேள்வி மட்டுமே தமிழக வெற்றி கழகத்தில் நிலவியதாக அந்த வட்டாரங்கள் என்பதும் தெரிவித்திருந்தனர். அந்த வகையில் நாளைய தினம் பனையூரில் இந்த இணைப்பு விழா நடத்தி தன்னுடைய கட்சி அலுவலகத்தில் அவரை இணைப்பதற்கான ஒரு வழிவகையை செய்வதற்காகவும் தாவேகா தயாராக இருந்தனர். ஆனால் தற்போது இன்று காலையில் இருந்தே அவர் எங்கு சென்றார் என்ற குழப்பம் என்பது நீடித்து இருந்ததால் தொடர்ச்சியாக பல்வேறு விவாதங்கள் என்பதும் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. தற்போது இந்த பட்டினப்பாக்கம் இல்லத்திற்கு விஜயை சந்திப்பதற்காக நேரடியாக செங்கோட்டையன் அவர்களே வந்திருக்கிறார். குறிப்பாக கட்சியில் இணைவதற்காகவும் அதே போல அந்த பொறுப்புகள் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவருக்கான அந்த பொறுப்பை கொடுப்பதை பற்றியும் விஜய் நேரடியாக செங்கோட்டையனை சந்தித்து தற்போது பேச இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து நாளைய தினம் பனையூர் அலுவலகத்தில், அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய அலுவலகத்தில் இந்த சந்திப்பு என்பது முடிந்ததற்கு பிறகாக நாளைய தினம் இணைப்பு விழா நடத்துவதற்கான திட்டம் என்பதும் தீட்டப்பட்டிருக்கின்றனர். அதிமுகவில் இருந்து பிரிந்து, அதாவது விலகி சென்று தற்போது ராஜினாமா செய்து தன்னுடைய பதவியினை ராஜினாமா செய்து இருக்கக்கூடிய நிலையில்
தமிழக வெற்றி கழகத்தில் இணைவது குறித்தும் செங்கோட்டையன் இதுவரை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. இருந்த போதிலும் இன்று மாலைக்குள் இந்த அறிவிப்பு வரும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் தான் தற்போது இந்த சந்திப்பு என்பது மிக முக்கிய சந்திப்பாக அரசியல் களத்தில் தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அரசியல் களம் என்பது சூடுபிடித்திருக்கிறது. திமுக, அதிமுக மற்றும் பாஜக உள்ளிட்ட கட்சிகள் மும்பரமாக பணிகளை துவங்கி இருக்கக்கூடிய நிலையில் தமிழக வெற்றி கழகமும் தமிழகத்தில் ஒரு அங்கீகாரத்தை பதிப்பதற்காக பல்வேறு முன்னெடுப்புகள் என்பதையும் எடுத்து வருகின்றனர். அந்த வகையில்தான் கட்சியினுடைய தமிழகத்தினுடைய பிரதான கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் தாவேகாவில் இணைந்து வரக்கூடியதை பார்க்க முடியும். தற்போது அதிமுகவில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர், அதே போல முன்னாள் அமைச்சராக இருந்தவர், குறிப்பாக 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக அந்த கொங்கு மண்டலத்தில் ஒரு முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகியாக திகழ்பவர். நிச்சயமாக எம்ஜிஆர் அவர்கள் காலகட்டத்திலும் அதே போல ஜெயலலிதா அவர்கள் காலகட்டத்திலும் இருந்தவர். தொடர்ச்சியாக மாவட்ட செயலாளராக தொடர்ந்து பல நாட்கள், அதாவது மாதங்களாக நீடித்த ஒரு புகழ்பெற்ற ஒரு நபராக திகழக்கூடியவர். அதிமுகவின் முக்கிய அங்கமாக இருந்தார். அவர் நீக்கப்படும் போதே அரசியல் விமர்சகர்களும் அதே போல வட்டாரங்களும் பல்வேறு விமர்சனங்கள் என்பதும் முன்வைக்கப்பட்டிருந்தது. ஒரு மூத்த தலைவர் அதிமுகவில் இருந்து வெளியேறிய பிறகாக எந்த கட்சியில் இணைய போகிறார் என்ற ஒரு கேள்வி என்பது தமிழக அரசியலில் பெரும் ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருந்தது. தற்போது இந்த எதிர்பார்ப்பு என்பது முழுமையாக நிறைவடைந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். குறிப்பாக இந்த சந்திப்பு என்பது விஜயினுடைய நேரடியாக சந்திக்கக்கூடிய முதல் சந்திப்பாகவும் இருக்கிறது. அந்த வகையில் தான் தற்போது செங்கோட்டையன் இந்த சென்னை பட்டினம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய விஜய் அவர்களை சந்திப்பதற்காகவும் அதே போல நிர்வாகிகள் சந்திப்பு என்பதும் நிகழ இருக்கிறது. இதற்கு முன்பாகவே அவருக்கான அந்த பொறுப்புகள் என்பது ஒதுக்கப்பட்டிருப்பதாக ஒருபுறம் தகவல்கள் தெரிவித்து இருக்கின்றனர். அவருக்கான அந்த பொறுப்பு குறித்தும் அவர் ஏற்றுக்கொண்டதாகவும் ஒரு சில தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்ரீ சந்தோஷ். சென்னையோட நெக்ஸ்ட் பிகஸ்ட் ரியல் எஸ்டேட் பூமிங் லொகேஷனான சென்னை பெங்களூர் ஹைவேல ஒரு பிளாட் வாங்கணும்னு பிளான் பண்றீங்களா? பூந்தமல்லியில 6000 per square feet, ஸ்ரீபெரும்புத்தூர்ல 4000 per square feetனு மார்க்கெட் பிரைஸ் இருக்கும்போது நம்ம ஜி ஸ்கொயர்ல மட்டும்தான் half the price of ஸ்ரீபெரும்புத்தூர் and 1/3 the price of பூந்தமல்லியிலேயே உங்களுக்கு வில்லா பிளாட்ஸ் கிடைக்கும். எஸ், launching G Square Etana Attandalam near Savitha Medical College. Early bird price of villa plots வெறும் 1790 per square feet, அதுவும் for first 15 bookings only. For bookings call 8939750009.